அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு தரப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த பலர் நம்முடைய பிரச்சாரங்களை கேட்காமல், நம்முடைய எழுத்துக்களை வாசிக்காமல், நாம் என்ன சொல்கிறோம் என்பதை நம்முடைய வாய்மொழியிலிருந்து அறிந்து கொள்ளாமல், யார் யாரோ கட்டிவிட்ட கட்டுக்கதைகளை நம்பி அதன் அடிப்படையில் நம்மை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கவனத்தில் கொண்டுதான் நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு இங்கே தரப்பட்டுள்ளது. பொதுவாக எந்த ஒரு மனிதனை பற்றி, ஒரு இயக்கத்தை பற்றி, ஒரு சங்கத்தை பற்றி விமர்சிப்பதாக இருந்தாலும் அதற்குரிய ஆதாரங்களோடு, தகுந்த சான்றுகளோடு அந்த விமர்சனம் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை அதை விமர்சிக்கிற பலரும் எவ்வித அடிப்படை ஆதாரம் இல்லாமலும் பொய்யான அவதூறுகள் அடிப்படையிலும் தான் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை தெளிவாக அத்தகைய சகோதரர்கள் இங்கே இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு விளக்க வேண்டும். இதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். நாங்கள் சொல்வது என்ன என்பதை ஒரே வரியிலே சொல்லிவிடலாம். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் குர்ஆன் என்ற ஒரு பரிசுத்தமான வேதத்தை தந்திருக்கிறான். அந்த வேதத்தில் உள்ளபடி முஸ்லிம்கள் வாழ வேண்டும். அந்த வேதத்தை விளக்குவதற்காக வாழ்ந்து காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள், ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய, சுன்னத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபி வழி, இதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி. நாங்கள் இந்த 1980 ஆரம்பித்த எங்களுடைய பிரச்சாரம் இன்று வரைக்கும் இந்த இரண்டு அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. இஸ்லாம் என்ற பெயர்ல நாம் எதை செய்தாலும் குர்ஆன்ல இருக்குதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, அல்லது செய்தார்களா, அல்லது அனுமதித்தார்களா என்ற அடிப்படை இல்லாமல் இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் செய்கிற அனைத்து காரியங்களை விட்டு விலகுங்கள். நீங்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே புதிய புதிய சமாச்சாரங்களை எல்லாம் நீங்களாகவே கண்டுபிடித்து மறுமையிலே வெற்றி தரும் என்று நினைத்து உங்களுடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்கி விடாதீர்கள். இதைத்தான் நாங்கள் 25 ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம். இப்படி சொல்லும் பொழுது எதையெல்லாம் இஸ்லாம் என்று தப்பாக நினைத்துக் கொண்டிருந்தார்களோ, செய்து கொண்டிருந்தார்களோ, அதன் மூலம் ஆதாயம் அடைந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கோபம் வருகிறது. ஆஹா, நம்ம இதைத்தானே இஸ்லாம்னு சொல்லி மக்கள்கிட்ட ஏமாத்தி கொண்டிருந்தோம், அதுக்கு ஆபத்தாகிவிட்டது. இதுதானே நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் நமக்கு சொன்னார்கள், அந்த பாரம்பரியத்தை எல்லாம் இவர்கள் கெடுக்க பார்க்கிறார்களே, இந்த ஒரு ஆத்திரத்தின் காரணமாகத்தான் நம்ம எதிர்க்கிறாங்க. முதல் விளங்கிக்கணும், எதிர்க்கிற காரணம் வேற எதையும் எதிர்க்காம நம்மளை மட்டும் எதிர்க்கிறாங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம தவறான ஒரு கொள்கையில் இருக்கிறோம் என்பதற்காகத்தான் அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால், அவர்களே தவறு என்று ஒப்புக்கொண்ட பல விஷயங்களை எதிர்த்திருக்கிறார்களா? வரதட்சணை எதிர்த்தார்களா? வரதட்சணை வாங்குற திருமணங்களுக்கு இந்த மாதிரி அரங்கத்தை கொடுக்காது என்று சொல்லியிருப்பாங்களா? வட்டிக்கு எதிராக ஏதாவது செஞ்சிருப்பாங்களா? சினிமாவுக்கு எதிராக ஏதாவது பண்ணியிருப்பாங்களா? சினிமா கொட்டைக்கு முன்னாடி போய் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்களா? எல்லா விதமான அனாச்சாரங்களையும் செய்யக்கூடியவர்கள் பிரமுகர்களாக, சமுதாய தலைவர்களாக
பள்ளி வாசலுடைய நிர்வாகிகளாக எல்லாம் இருக்கிறார்களே, அதையெல்லாம் எதிர்க்காம இதை மட்டும் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அப்ப தவறு என்பதற்கு எதிர்க்கிறதாக நினைத்தால் எல்லா தவறையும் எதிர்க்கணும். அவங்க கருத்துப்படி நாங்கள் சொல்வது தவறு என்றால் எல்லாத்தையும் எதிர்க்கணும்ல. எல்லாருக்கும் இந்த நாட்டில், இந்த உலகத்தில் எந்த ஒரு நாட்டில் அனுமதி இருக்கிறது. இந்த ஏகத்துவத்தை சொல்பவர்களுக்கு மாத்திரம்தான் உலகத்தில் எல்லாரும் கச்சை கட்டி கொண்டு தங்களுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி எதிர்க்கிற காட்சியை பார்க்கிறீங்க. அதனால நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஏகத்துவத்தை நாம் சொல்லும் பொழுது, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது சில பேர் பாதிக்கப்படுகிறார்கள். உதாரணத்திற்கு நான் சில செய்திகளை உங்கள் முன்னால் நான் பதிவு செய்கிறேன். இப்ப நாம முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள் தர்காவில் போய் தங்களுடைய தேவைகளை கேட்கிறாங்க. இறந்து போனவர்களை கூப்பிட்டு துவா செய்யறாங்க, பிரார்த்தனை செய்யறாங்க, நேர்ச்சை செய்யறாங்க. இது குர்ஆன்ல இல்ல, இது நபிகள் நாயகம் சொல்லல, இது பின்னாடி நீங்க உண்டாக்கிக்கிட்டது, இதை செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மக்கள்கிட்ட போய், ஆஹா இவங்க ஒரு டேஞ்சரான ஒரு லெவலுக்கு கொண்டு போறாங்க, நம்ம வயிற்று பொழப்புல மண்ணள்ளி போட்டுருவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவுலியாக்களை திட்டுறாங்க. இவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்றது. நம்ம இந்த தர்கா வழிபாடு இஸ்லாத்துல இல்லைன்னு சொன்னா அதை எப்படி மாத்தி போய் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க? இவங்க அவுலியாக்களை திட்டுறாங்க, அவுலியாக்களை நம்ம ஏன் திட்ட போறோம்? நம்ம என்ன சொல்றோம் மக்களுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தில் தர்கா இருக்குதா? கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. இறந்து போனவருக்காக வேண்டி சமாதி கட்டாதீங்க, என்னுடைய கபரை விழா நடக்கும் இடமா ஆக்காதீங்க, கபரு கட்டி இருந்தா கூட இடிச்சு தகர்த்து போடுங்க. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் போது செய்த எச்சரிக்கை. மரணிப்பதற்கு 5 நாள் இருக்கும் பொழுது கூட இதை எச்சரித்தாங்க. நம்ம மௌத்தா போக போறோம், நம்முடைய மௌத்துக்கு பிறகு இவர்கள் தர்கா கட்டிவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா இத்தஹது குபூர அன்பியாஹி மசாஜித். நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கி விட்டார்களே, அவங்கள அல்லாஹ் நாசமாக்கட்டும். நபிமார்களை அடக்கம் செஞ்ச இடத்தை போய் பள்ளிவாசல் ஆக்கி விட்டாங்க, தர்காவை ஆக்கி விட்டாங்க. யகூதிகளை நசாராக்களையும் அல்லாஹ் அழிக்கட்டும், நாசமாக்கட்டும் எச்சரிக்கிறாங்க. இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரும் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கும் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் விளக்கத்தையும் சேர்த்து நமக்கு அறிவிக்கிறார்கள். அப்ப இதுல என்ன விளங்குது? இது இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயம். நாங்க என்னமோ அந்த அவுலியாக்கள் எங்களுக்கு பஞ்சாயத்து விவகாரமா? அவர் எங்களோட படிச்சவரா? எங்களுக்கு அவருக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குதா? எங்களுக்கு அவருக்கு முன்பகை ஏதாவது சண்டை சச்சரவு ஏதாவது உண்டா? ஒண்ணும் கிடையாது. எதுக்கு நம்ம எதிர்க்கிறோம்? அவர் யார் தான் நமக்கு தெரியுமா? அப்துல் காதர் ஜிலானிங்கிற சாவுல் அமீது அவர் யார் நமக்கு தெரியும்? பார்த்தோமா? நம்ம எதுக்கு அவரை போய் எதிர்க்கணும்? அல்லாஹ் ஒரு சொல்லாத ஒண்ணு எதுக்குப்பா இஸ்லாத்தின் பேர்ல செய்யறீங்க? இதான் மேட்ரு. அல்லாஹ் ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒண்ணு வேணான்ட்டாங்க. எல்லா சக்தியும் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு, யாருக்கும் அல்லாஹ் பங்கு வச்சு கொடுக்கல. எதுவா இருந்தாலும் அவன்கிட்ட கேட்கலாம். மனிதர்கள் பலவீனமானவர்கள், நபிமார்களுக்கு கூட அந்த மாதிரி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கல. எதுக்கு போய் இதை கேட்கறீங்க? இதை எப்படி மாத்திரங்கன்னு விளங்குதா? நாம சொல்வது அல்லாஹ் ஒருத்தனை மாத்திரம் வணங்குங்க என்று சொல்றோம், அவங்க சொல்வது அவுலியாக்களை திட்டுறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் வழங்குதா? இதுதான் காரணம். அவுலியாக்களை திட்டுறவங்களை எப்படி நம்ம கூட்டம் நடத்த விடுறது, எப்படி பள்ளிவாசலுக்குள்ள விடுறது என்று சொல்லி மக்களை திசை திருப்பி செல்வதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. அதே போல இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை பயன்படுத்தி சில அனாச்சாரங்களை செய்கிறார்கள். இந்த அனாச்சாரம் அந்த காலத்தில் இல்லை, குர்ஆன் இறங்கக்கூடிய காலத்தில் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் இல்லை. அது என்ன அனாச்சாரம்? மௌலிது ஓதுறாங்க. இந்த மௌலிதுங்கிறது என்ன? அரபு மொழியில் எழுதப்பட்ட ஒரு பாட்டு. யார் எழுதுனா, எப்ப எழுதுனா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் 1100 வருஷத்துக்கு பிந்தி எழுதினது. நல்லா விளங்கிக்கணும். நம்ம ஓதக்கூடிய மௌலிது, சுபான மௌலிது, மைதி மௌலிது ஓதிட்டு இருக்கிறோமே, இந்த மௌலிதுகள் எல்லாம் எப்ப எழுதப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது கிடையாது, அடுத்த நூற்றாண்டுலையும் கிடையாது, அடுத்த நூற்றாண்டுலையும் கிடையாது, அதுக்கடுத்த நூற்றாண்டுலையும் கிடையாது, அதுக்கடுத்த நூற்றாண்டுலையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து 1100 வருஷம் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு
இந்த சுப்ஹான மௌலித் என்றால் என்னவென்று தெரியாது. உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்த முஸ்லிம்களும் இதை அறிந்திருக்கவில்லை. 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சில உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் அந்த காலத்தில் சரியான சம்பளம் கொடுக்காத காரணத்தினால மக்களை ஏமாத்தி பிழைக்கிறதுக்காக வேண்டி இந்த பாட்டை எழுதி வைத்துக் கொண்டு எங்களை கூப்பிட்டு உங்க வீட்டில் வச்சு ஓத வைங்க. தொழில் தான். தொழில்ங்கிறதுக்கு நான் பெரிய 7 வருஷம் படிச்சு நீங்க விளங்க வேண்டியது இல்லை. உங்க வீட்டில் ஒரு அசரத்தை வந்து ஒரு ஆலிம்சாவை கூட்டிட்டு வந்து மௌலித் ஓத சொல்லிவிட்டு, அசரத்தை நீங்க மௌலித் ஓதுனீங்க, இதற்குரிய கூலி அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில தருவான், சீதேவித்தனமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஏற்படும்? விளங்கிட்டீங்களா? கொடுக்க வேண்டியதை கை மடக்கு கொடுக்கல என்று சொன்னா அவர் மௌலித் ஓத ஹராம் பண்றாரு. ஃபாயிதா கிடைக்கிறதுனாலதான் நல்ல விளங்குதா இல்லையா? இதுக்கு என்ன 7 வருஷம் படிக்கணுமா? குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி பண்ணாதான் இது விளங்க. நம்மள்ட்ட வியாபாரம் பண்றாரு. அப்ப காசுக்கு தான் இதை ஓதுறாருன்னு நல்லா தெரியுது. அதுல கூட நீங்க கவனிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, பணக்கார வீட்டுக்கு ஒரு மௌலித் ஓதுறாரு, நடுத்தர வர்க்கத்துக்கு அது ஒரு மாதிரியா ஓதுறாரு, ஏழை வீட்டுக்கு அது சரக்கு விக்கிறோம்ல, 100 ரூபாய்க்கு ஒரு சாமான கொடுப்போம், 200 ரூபாய்க்கு அதுக்கு தகுந்த சாமான கொடுப்போம், 300 ரூபாய்க்கு அதுக்கு தகுந்த சாமான கொடுப்போம். இது வியாபாரம். மௌலிதுங்கிறது வணக்கமா இருந்தா அது என்ன செய்யும்? தொழுக பள்ளிவாசல தொழுகிறோம். ஏழைகளா நின்று அது ஒரு மாதிரியாவும், பணக்காரன் நின்று அது ஒரு மாதிரியாவும் தொழுவிக்கிறோம். எல்லாம் ஒரே மாதிரி தான் தொழுவிக்கிறோம். நீ பின்னாடி ஏழை நின்றுட்டு போ, பணக்காரன் நின்றுட்டு போ, தெரிஞ்சவன் நின்றுட்டு போ, தெரியாத நின்றுட்டு போ, அது இபாதத்து. இபாதத்து வந்து கொடுக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி பெருசாகவோ சிறுசாகவோ மாறாது. இது எப்படி மாறுது? கம்மியா காசு கொடுத்தா நடமௌலிதாவுது, பாஸ்டா போயிடும். காசு அதிகமா கொடுத்தா விடிமௌலிதாயிரும். விடிமௌலிதுனா என்ன? ராத்திரிக்கு ஆரம்பிக்கிற மௌலிது சுபுகு வரைக்கும் போகும். அந்த விடிமௌலிது, விடிகிற வரைக்கும் ஓதக்கூடிய மௌலிது அதிக ரூபாய்க்கு. அப்ப அதிகமான காசு கொடுத்தா விடிமௌலிதுங்கிறீங்க, கம்மியான காசு கொடுத்தா நடமௌலிதுங்கிறீங்களே. இது மார்க்கமா வியாபாரமா? இது எதுக்கு இப்படி பண்றீங்க? இப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லுங்க, நாங்களும் ஓதுறோம். ரெடி, இந்த மாதிரி ஒரு பாட்டை எழுதி வைத்துக் கொண்டு இதை ஓதுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தால், இந்த மாதிரி மௌலித் அவர்கள் தந்து இருந்தால், உங்களை விட 1000 மடங்கு ஓதக்கூடியவர்களாக நாங்க இருப்போம். எங்களுக்கு ஒண்ணு அல்லாஹ் ஒரு செஞ்சதை வந்து வெறுக்கிறதுல எங்களுக்கு அது நாங்க நியாயப்படுத்த மாட்டோம். செய்யணும், ஒரு முஸ்லிம் செய்யணும். அப்ப இதை சொல்றோமா? மக்கள்கிட்ட போறது இவங்களுக்கு ரசூலுல்லாஹ்னா பிடிக்காது. எப்படி பேரு பாயிண்ட பாருங்க. நம்ம மௌலித் ஓதாதன்னு சொன்னா அது எப்படி கொண்டு போயிடுறாங்க? இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் திட்டுவாங்க, ரசூலுல்லாஹ் புகழ்ந்தாலே இவங்களுக்கு பிடிக்கும். இது புகழா? இது நீங்க மௌலித் ஓதுறது புகழா? அது மீலாதுன்னு கொண்டாடுவாங்க. நம்ம மீலாது கூடாதுன்னு சொல்லுவோம். மீலாது விழா அரசாங்க விடுமுறை எல்லாம் விடுவாங்க நம்ம நாடுகள்ல. அதுக்குன்னு சிறப்பான பயான்கள் நடக்கும், அது நடக்கும், ஊர்வலம் பேரணிகள் எல்லாம் இந்தியாவில் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மௌலித் ஓதுறது மீலாது விழாங்கிறது நம்ம வேணாங்கிறோம். எதுக்கு வேணாங்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய பிறந்த நாளை நீங்க கொண்டாடுங்க, அவங்க வாழும்போது பிறந்த நாள் கொண்டாடல, எனக்கு பிறகு மௌத்துக்கு பிறகு கொண்டாடுங்கன்னு சொன்னாங்களா? சொல்லவும் இல்லை. அல்ல சஹாபாக்கள், நம்மெல்லாம் ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதை விட அதிகமா நேசிச்சது யாரு? சஹாபாக்கள். நம்ம ரசூலுல்லாஹ் மேல வச்சுக்கிற முகப்பத்துல ஒரு முகப்பத்தே கிடையாது. சஹாபாக்கள் அவ்வளவு நேசம் வைத்திருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் மீலாது விழா கொண்டாடினாங்களா? உமர் ரலியல்லாஹு கொண்டாடினாங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு கொண்டாடினாங்களா? அலி ரலியல்லாஹு கொண்டாடினாங்களா? அல்லது 4 இமாம் ஒரு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்களே, அந்த 4 இமாம்ல எந்த இமாம் மீலாது விழா கொண்டாட சொன்னாரு? அபு ஹனீஃபா இமாம் சொன்னாரா? ஷாஃபி இமாம் மீலாது விழா கொண்டாட சொன்னாங்களா? மாலிக் இமாம் மீலாது விழா கொண்டாட சொன்னாங்களா? ஹம்பலி இமாம் சொன்னாங்களா? முதல் நூற்றாண்டு, 200 நூற்றாண்டு, 3வது நூற்றாண்டு, 4வது நூற்றாண்டு, 5வது நூற்றாண்டு சொல்லுங்க, யாரையாவது சொல்லுங்க. அதுவும் 200-300 வருஷத்துக்கு முந்தின விஷயம் தான். மீலாது விழா கொண்டாடுதல் என்பது, ஒருத்தருடைய பிறப்பை விழாவாக கொண்டாடுதல் என்பது கிறிஸ்தவ மதத்தில் உள்ள ஒரு பழக்கம். அவர்கள் தான் தங்களுடைய ஆண்டை சொல்லும் பொழுது கூட கிபி என்று சொல்வார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 2007, கிறிஸ்துவுக்கு பின் 2006 என்று சொல்வார்கள். கிமு என்று சொல்வார்கள், கிறிஸ்துவுக்கு முன்னாடி. அப்ப அவர் பிறந்ததிலிருந்து கணக்கெடுத்துக் கொண்டு அதை விழாவாக கொண்டாடுவது, கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதெல்லாம் அந்த மதத்தில் உள்ள ஒரு கலாச்சாரம்.
மீடியா வேல்டு வழங்கும் புதிய தலைப்புகள் சகோதரர் எஸ்.எம். பாக்கர் ஆற்றிய உரைகள் இஸ்லாமும் அரசியலும் கிருஷ்ணாம்பேட்டை ஒற்றுமை புத்தானத்தம் இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும் வரதட்சணை ஓர் வன்கொடுமை இலங்காக்குறிச்சி முஸ்லிம்களின் தனியிட ஒதுக்கீடு சிவகாசி சகோதரர் பிரதோசி ஆற்றிய உரைகள் மௌலூது ஒரு ஆய்வு பேராபூரணி தகடு தாயத்து துபாய் கடன் வரதட்சணை துபாய் அல்லாஹுவை நம்புவது எப்படி தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும் எஸ்.எஸ்.யு. சைபுல்லா ஹாஜா பண்டாரவாடை நபிசல் அவர்களின் வாழ்க்கை வரலாறு சம்சுலுகா ரஹ்மானி மதுரை இன்றைய கலாச்சார உலகில் இஸ்லாமியர்களின் பொறுப்பு எம்.எஸ். சுலைமான் கத்தார் நன்மையின் பக்கம் விரைந்த பெண்களும் தீமையின் பக்கம் விரைந்த பெண்களும் பெமினா மாஜிதா பேகம் பெண்களை கண்ணியப்படுத்தும் மார்க்கம் இஸ்லாம் அறந்தாங்கி தொழுகையின் அவசியம் அறந்தாங்கி மற்றும் மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல்ட் 81 அங்கப்பநாயக்கன் தெரு மண்ணடி சென்னை 1 செல் நம்பர் 94436006 9380459818. நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் இருந்தார், ஈசா நபி. அவங்களுக்கு ஈசா நபிக்கு 600 570 வருஷம் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி மீலாது விழா அவங்க கொண்டாடுறாங்களே நம்மளும் கொண்டாடுவோம்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணாங்களா? அத ஃபாலோ பண்ணல. வேற என்ன சொன்னாங்க? யார் ஒருத்தர் இன்னொரு சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்துக்கு ஒப்ப நடக்கிறாரோ அவர் அவங்கள சேர்ந்தவர். மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒருவர் இன்னொரு சமுதாயத்துக்கு ஒப்ப நடக்கிறாரோ அவர் அவங்கள சேர்ந்துருவாரு. நீங்க அவங்கள காப்பி அடிச்சுக்கிட்டு நீங்க மீலாது விழா கொண்டாடினா நீங்க அங்க சேர்ந்துருவீங்களே தவிர இங்க சேர இயலாது. இன்னும் சொல்ல போனால் இப்ப நம்ம இஸ்லாத்துல ஒரு ஆண்டு கொண்டாடுறோம். கிபி மாதிரி நமக்கு ஒரு ஆண்டு இருக்குதுல்ல, அந்த ஆண்டு என்ன? ஹிஜ்ரி ஆண்டு. ஹிஜ்ரி இத்தனை, ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2, ஹிஜ்ரி 1400 சொல்றோம் இல்லையா? இந்த ஹிஜ்ரி ஆண்டு. இப்ப இஸ்லாத்துல ஒரு ஆண்டு வேணும்னு சொல்லி முடிவு செய்யும் பொழுது நபிகள் நாயகத்தினுடைய பிறப்புல இருந்து ஆண்டை நம்ம கணக்கிடுறோம் இல்ல, ஹிஜ்ரில இருந்து கணக்கிடுறோம். ஹிஜ்ரிக்கும் பிறப்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 53 வருஷம் வித்தியாசம் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 40 வயசு வரைக்கும் மக்காவுல வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 13 வருஷம் நபியாக 40வது வயசுல நபீந்த ஆன பிறகு அதுல ஒரு 13 வருஷம் மக்காவுல இருந்தாங்க. 53வது வயசுல தான் ஊரை விட்டு விரட்டப்படுறார்கள், மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போனாங்கல்ல அந்த பயணம், அதுக்கு பேர் ஹிஜ்ரத். அப்ப ஹிஜ்ரி 1 என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய வயசு 54 அர்த்தம். நல்லா விளங்கிட்டீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய 1வது வயசுல இருந்து நம்ம வருடத்தை ஆரம்பிக்கல. இன்னைக்கு ஹிஜ்ரி எத்தனைன்னு பார்த்து ஒரு 53 கூட்டினா தான் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஹிஜ்ரி ஆண்டை எடுத்துக்கொண்டு பிளஸ் எவ்வளவு சேர்க்கணும்? 53 சேர்க்கணும். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்கன்னு தெரியும். அப்ப அன்னைக்கு இஸ்லாமிய ஆண்டை உண்டாக்கக்கூடியவர்கள் கிறிஸ்துவர்களை காப்பி அடித்து கிபி மாதிரி மூப்பின்னு சொல்லியிருக்கலாம்ல, முகமதுவுக்கு பின்னு அப்படி ஒரு ஆண்டை உண்டாக்குனாங்களா? அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி அதுக்கு ஆதாரமா கொண்டாங்களா? ஹிஜ்ரத்துங்கிறது ஒரு திருப்பு முனை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம்? இந்த மீலாதுங்கிறதுக்கு இஸ்லாத்துல எந்த சம்பந்தமும் இல்ல. இது ஒரு பக்கம் மார்க் அடிப்படையில் உள்ளது. நடைமுறையில போய் பாத்தீங்கன்னா எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்தா அதுக்கு படிக்கலாம் தேவையில்லை. 2 விஷயமா நான் ஒன்னொன்னே கொண்டு வர்றேன். மௌலூதுங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி வந்ததுங்கிறது மார்க் அடிப்படையில் உள்ளது. அது வியாபாரமா இருக்குங்கிறது உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. மார்க்கத்தை அறியாட்டா கூட இது வியாபாரம் தான், இது தொழில் தான், இது பிசினஸ் தான் அப்படின்னு உங்களுக்கே தெரிகிறது. மீலாது விழாங்கிறது இது இன்னொரு மதத்தினுடைய கலாச்சாரம், இது மார்க் அடிப்படையில் உள்ள விஷயம். நீங்களே கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இது மீலாது விழா ரசூலுல்லாஹ் புகழ்றதுக்கு இல்ல, உங்களுக்கே தெரியும். நீங்க அதுல கலந்துறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் அப்படி வெளியே நின்று ஒத்து பாத்தீங்கன்னா மீலாது விழா எப்படி நடக்குது? மீலாது விழா என்று சொன்னால் பெரும்பாலும் விளக்கு அலங்காரம் செய்யப்படுகிறது, தோரணம் கட்டப்படுகிறது, பயங்கரமான விரயங்கள், ஆடம்பரம், வீண் விரயங்கள் செய்யப்படுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? இன்னல் முபذிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் சைத்தானுக்கு உடன் பிறந்தவர்கள். சிக்கனத்தை சொல்லி தந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர்ல மீலாது கொண்டாடுறான். கொடி என்ன, தோரணம் என்ன, லைட் என்ன, அலங்காரம் என்ன, சிறிய லைட் என்ன, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல. நல்லா விளங்குதா? அதை விட சென்னையில் நடக்கிற, உங்க நாட்டில் எப்படி நடக்க எனக்கு தெரியாது, சென்னையில் நடக்கிற மீலாது விழாவை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி நடத்துவாங்க தெரியுமா? மீலாது விழா அன்னைக்கு ஒரு பகல்ல ஒரு பேரணி, பகல் லொஹருக்கு பிறகு என்ன செய்வாங்க? ஒரு ஊர்வலம், ஒரு மீலாது விழாவை முன்னிட்டு மாபெரும் பேரணி. பேரணி போய் முடிஞ்ச பிறகு அங்க ஒரு மாநாடும் நடக்கும். பேரணி நடக்கும். ஃபர்ஸ்ட்
பேரணி முடிஞ்ச பிறகு என்ன இருக்கேன், மெரினா பீச்சில் சீரணி அரங்கத்தில் போய் கூடி ஒரு மாநாடு நடத்துவாங்க. ஒரு லோகர் 1:30 மணிக்கு முடியுமா, 2 மணிக்கு ஊர்வலம் ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கும், ஊர்வலத்துக்கு முன்னாடி 3 யானை 2 குதிரை, 3 யானையில 3 பேர் உட்காந்துக்குருவாங்க, 2 குதிரையில 2 பேர் உட்காந்துக்குருவான். அப்படி அப்படி அணிவகுத்து என்ன செய்யும், முன்னாடி ஊர்வலம் போகும். அதுக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்டா, தண்ணி போட்டுக்கிட்டு நம்ம ஆளுங்க தண்ணி போடுறேன்னா மலேசியாவில் வேற அர்த்தமா இருக்குது. தண்ணி போட்டிலாம் எதை கேட்டாங்க, தண்ணி போடுறதா, நம்ம நாட்டில் தண்ணி போடுறதுக்கு அர்த்தம் வேற, உங்க நாட்டில் தண்ணி போடுறது டீ குடிக்கிறது தண்ணி போடுறதுக்கு. நான் சொல்றது போதை, தண்ணி அடிச்சுட்டு. அப்ப தண்ணி அடிச்சுட்டு என்ன செய்வான்னு கேட்டா, தொடைக்கு மேல கைலியை கட்டிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு இந்த பட போதும் மீளாது ஊர்வலம், தண்ணி அடிச்சுக்கிட்டு மீளாது ஊர்வலம் கொண்டாடுறாங்க. எப்படி, இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா. போற போக்குல மற்ற மதத்துக்காரன் திட்டி சண்டை போட்டு கலவரங்கள், துப்பாக்கி சூட்லாம் நடந்திருக்கு. திருவல்லிக்கேணியில 2 முஸ்லீம் எல்லாம் இறந்து போயிருக்கிறான் துப்பாக்கி சூட்ல. அந்த அளவுக்கெல்லாம் எதனால, இவன் மீளா ரசூலுல்லாஹ்வுக்காக கொண்டாடல, இந்த பட போதுமா அந்த பட போதுமா, இவனை காட்டிக் கொள்வதற்காக கொண்டாடுறான். எந்த ஒரு ஒழுக்கமோ கட்டுப்பாடோ இருந்தால் இந்த மாதிரி துப்பாக்கி சூடோ கலவரமோ சாவோ ஏற்பட்டிருக்காது. இவன் நெறிமுறை தவறி போய் ஒரு ரவுடி கூட்டத்தை கூட்டுவதற்கு பெயர் தான் மீளாது என்று வைத்திருக்கிறார்கள். போய்கிட்டே இருப்பானுவோம், ஆட்டம் போட்டுக்கிட்டே போவான். பார்த்தா பெண்கள் கூட அதை பார்க்க முடியாது, அவ்வளவு அசிங்கமா இருக்கும் அவங்களுடைய சேட்டையும் அவங்க கை கால் அசைக்கக்கூடிய விதம். மீளாது விழாவுலங்க போய்கிட்டே இருப்பானுவோம். அசர் தொழுகைக்கு பள்ளிவாசல் வரும், வாங்க சொல்லுவாங்க, போய்கிட்டே இருப்பானுவோம். மீளாது விழாவில் கொண்டாடுறாங்க, அசர்லாம் முக்கியமா. அப்புறம் அப்படியே போய்கிட்டு அசர் வக்து முடிஞ்சிடும், மகரிபு வரும், ஊர்வலம் போய்கிட்டே இருக்கும். அங்க 4 பள்ளிவாசல கடந்து போவாங்க, அங்கேயும் வாங்க சொல்லுவாங்க, இம்பாடு போயிட்டே இருப்பான். மகரிபும் போயிடும், இஷாவுக்கு வாங்க சொல்லுவாங்க, அதுவும் போயிடும். 9 மணிக்கு போய் பீச்சில் போய் சேருவாங்க. அப்ப அசரும் இல்ல, மீளாது கொண்டாடு. இதுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க, தொழுகையெல்லாம் விட்டுவிட்டு அசரையும் விட்டுட்டு ஒரையும் விட்டுட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த பட இதுக்காக வந்தாங்க. பார்க்கிறோம், கண்ணு முன்னாடி பார்க்கிறோம், இதுக்கு இஸ்லாத்து சம்பந்தம் இல்ல. தொழுகையை விட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அது இஸ்லாத்துல உள்ளதா? தொழுகையை புறக்கணிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு மார்க்கத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? அதுலயே தெரிஞ்சுக்கலாம், நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிற வேண்டியது இல்ல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மீளாத ஒட்டி இந்த மாதிரி ஒரு மேடை பெரிய பயங்கரமான ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் மீளாது பேச்சு நடக்கும். மீளாது பேச்சு எப்படி நடக்கும், அப்போதைக்கு யாரு மாநில முதலமைச்சர்னு பார்ப்பாங்க. ஒன்னு கருணாநிதி முதலமைச்சரா இருப்பாரு, இல்லைன்னா ஜெயலலிதா முதலமைச்சரா, அல்ல எம்ஜிஆர் முதலமைச்சரா, அல்ல யாரோ ஒரு முதலமைச்சர் இருப்பாங்கன்னு வைங்களேன். மஸ்ட் அவங்க வந்துருவாங்க, கண்டிப்பா அவங்களை கூட்டுருவாங்க. மீளாது விழா யார் ஆகணும், மீளாது விழா ஊர்வலம் இருக்கு, மீட்டிங் நீங்க கலந்துக்கிறேன்னு அதெல்லாம் கரெக்டா பார்த்து பிடிப்பாங்க. இந்த ஆள்கள் அரசியல்வாதிகளை வச்சு லாபம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் யாரை வச்சு ஆதாயம் கிடைக்குமோ அவங்கள கொண்டாந்து வச்சுக்கிடுவாங்க. வச்சுக்கிட்டு மீளாது உரை நடக்கும். எப்படி நடக்கும், பேசுற பேர் அவ்வளவு பேரும் அல்லாஹ் பத்தியும் பேச மாட்டான், ரசூலை பத்தியும் பேச மாட்டான். நம்ம தலைவர் இருக்கிறார்களே, மீளாது விழா எப்படிப்பட்டவர் தெரியுமா, இந்த அம்மா எப்படிப்பட்டவர், அம்மா இருந்த அம்மாவை பத்தி, ஐயா இருந்த ஐயாவை பத்தி, யாரு சீட்ல இருக்கிறாங்களோ அவங்கள பத்தி இவர் பேசுவார். மீளாது விழான்னு பேரு. அந்த மீளாது விழா என்ன பேசுவாங்க, அந்த வந்திருக்கிற தலைவரை தான் ஐஸ் வைப்பாங்க, குளிப்பாட்டுவாங்க. ஒவ்வொருத்தரும் பேசிட்டு முடிஞ்சா அவர் என்ன செய்வாரு, அவர் பங்குக்கு பேசுவாரு. அப்ப நம்ம பார்க்கிறோம், இதுக்கு இஸ்லாத்துக்கு என்னப்பா சம்பந்தம், எதுக்கு இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னா மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போயிடுறாங்க, இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பிடிக்காது, ரசூலுல்லாஹ் புகழ்ந்து இவங்களுக்கு பிடிக்காது, காட்ட இயலாது. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் இந்த ஜமாத்து உயர்த்திய அளவுக்கு வேற யாரும் தமிழகத்தை உயர்த்தியது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம எப்படி மதிக்கிறோம், மக்களுக்கு சொல்றோம், உன்னுடைய தாய் தந்தை ஊரு உலகம் சொந்தம் பந்தம் யார் எதிர்த்தாலும் எல்லாத்தையும் விட முதலிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடு. இதுதான் எங்களுடைய தாரக மந்திரமா இருந்துகிட்டு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொன்னாங்க, லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரை விட, உன்னுடைய தாயை விட, உன்னுடைய பிள்ளையை விட நான் உனக்கு முக்கியமான ஆள் ஆகணும், நான் உன்னிடத்தில் அதிக அன்பு உள்ளவனா மாறணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது வரைக்கும் நீ மூமினாக முடியாது. அப்ப நம்ம ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் நம்ம மனைவியை விட, நம்ம கணவனை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பெருசா தெரியணும். நம்ம தகப்பனை விட, நம்ம பிள்ளையை விட,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பெருசா தெரியணும். உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களை விடவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பெருசா தெரியணும். இதைத்தான் நாம மக்களுக்கு போதிக்கிறோம். எந்த அளவுக்கு போதிக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம் சொல்லக்கூடிய, நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க பேரை யூஸ் பண்றாங்களே தவிர அவங்கள மதிக்கிறது கிடையாது. மதிக்கிறதுனா என்ன? ரசூலுல்லாஹ் பேர் மூக்கு தொட்டு ரசூலுல்லாஹ் மதிக்கிறேன்னு அர்த்தமா? மீலாதுலா கொண்டாடினா மதிக்கிறேன்னு அர்த்தமா? மூலுதுனா மதிக்கிறேன்னு அர்த்தமா? கல்யாணத்துல நீங்க பார்க்கலாம், நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய கல்யாணங்கள்ல அவ்வளவு ஆடம்பரம் பண்றான், எவ்வளவு தோரணம் பண்றான், மாவிளை தோரணம் கட்டுறான், பாட்டு போடுறான், கச்சேரிகள் சினிமாக்காரங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து என்ன செய்யறான், ஆடல் பாடல் கச்சேரிகள்லாம் நடத்தினான். இதுக்கு மேல அந்த கல்யாணத்தை நடத்துறான். பெண் வீட்டில் வந்து லட்சக்கணக்கான ரூபாய்களையும் நகைகளையும் வீடுகளையும் பலவித ஆதாயங்களையும் கேட்டு வழியை கேட்டு பெற்றுக்கொள்றான். இவ்வளவையும் செஞ்சுக்கிட்டு சபையில உட்கார்ந்துக்கிட்டு அன்னைக்காக சுண்ணத்திங்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், திருமணம் என்னுடைய சுண்ணத்து. இதா இவன் நடத்துற திருமணமா சுண்ணத்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை சுண்ணத்துன்னு மட்டும் சொல்லல, திருமணம் எளிமையா இருக்கணும்னு சொன்னாங்க, சிக்கனமா இருக்கணும்னாங்க, குறைஞ்ச செலவு நடத்தணும்னு சொன்னாங்க, மகர் கொடுக்க சொன்னாங்க, ஆடம்பரம் இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அவ்வளவையும் தூக்கி எரிஞ்சு விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேலி பண்றான், இந்த திருமணம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. இது என்னப்பா? நாம என்ன பண்றோம்? திருமணங்கள்ல வலியுறுத்துகிறோம், நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதாக இருந்தால் நீ பெண்ணுக்கு மகர் கொடு, வாங்காத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான முகப்பத் இருந்தால் நீ தான் மகர் கொடுக்கணுமே தவிர பெண் வீட்டு விருந்தை கூட நாங்கள் சாப்பிட மாட்டோம். எந்த அளவுக்கு எங்க ஜமாத் இருக்கிறது தமிழகத்துல, எந்த ஒரு திருமணத்துல வரதட்சணை இருக்கிறதோ அதில் நாங்கள் கலந்து கொண்டதே கிடையாது. எங்களுடைய இத்தனை வருஷ வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கமான நண்பர்களா இருந்தாலும், எவ்வளவு நெருக்கமான சொந்தங்களாக இருந்தாலும் அந்த மாதிரி திருமணங்கள்ல நாங்களும் கலந்து கொண்டது இல்லை. இந்த ஜமாத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய, பிடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு சகோதரனும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் வரதட்சணை வாங்குற திருமணங்கள்ல. அது மாத்திரம் இல்ல, அந்த திருமணம் ஆடம்பரமாக பெரிய மண்டபம் எடுத்து நடத்துறாங்கன்னு வைங்க, இது எதுக்கு திருமணத்துக்கு உள்ள பெரிய செலவு? சிம்பிளா பள்ளிவாசல் நடத்து, உன் வீட்டில் நடத்து, திருமணத்துக்கு கூட ஒரு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கிறீங்க என்று கேட்டு ரொம்ப நெருக்கமானவர்களுடைய திருமணங்களை எல்லாம் நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம். நிறைய நண்பர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். கல்யாண நேரத்தில், மற்ற நேரத்தில் கரெக்டா இருப்பாங்க, திருமணத்தில் வந்து அவங்களுடைய அந்த தகுதியெல்லாம் காட்ட பார்ப்பாங்க. திருமணத்தில் நான் எப்படி ஆழ்ந்து காட்டணும், என்கிட்ட எவ்வளவு வசதி இருக்குன்னு தெரியணும், அதையெல்லாம் என்ன வேண்டாலும் நினைச்சிட்டு போறாங்கன்னு சொல்லி நாங்கள் அதையெல்லாம் புறக்கணித்திருக்கிறோம். அப்படி ஆயிரம் ஆயிரம் எங்களுடைய சகோதரர்கள் அங்கே புறக்கணித்திருக்கிறார்கள். இதை நீங்க செஞ்சீங்களா? வரதட்சணையை வாங்கி கொடுக்கிறது யாரு? அசர்த்து. வரதட்சணை வாங்கி கொடுக்கிறது யாரு? முத்தவள்ளி. ஜமாத்துடைய பிரமுகரா இருக்கிறார, பள்ளிவாசல்ல வச்சு தொட்டு தொட்டு வாங்கி கொடுப்பாங்க. பெண் வீட்டார்ந்து ரூபாயை வாங்கி அதை முத்தவள்ளி தோட, செக்ரட்டரி தோட, பொருளாளர் தோட, கடைசியில் அசர்த்தும் தோட எல்லாம் தொட்டு தூக்கி என்ன செய்வாங்க, நாங்கள்லாம் இந்த அக்கிரமத்தில் நாங்கள் பங்கு வகிக்கிறோம், எங்களுக்கு இதுல பங்கு இருக்குது. கடைசியில் பாத்திஹா அசர்த்து. எது ரசூலுல்லாஹ் மதிக்கிறது? இது ரசூலுல்லாஹ் மதிக்கிறதா? இது வேணான்னு புறக்கணிக்கிற ரசூலுல்லாஹ் மதிக்கிறதா? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிப்பதாக சொல்றதுல உண்மையாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் மதிக்கிறோம் வாயில சொல்லாதீங்க, வாழ்க்கையில செஞ்சு காட்டுங்க. இன்றைக்கு ஆயிரம் ஆயிரம் சகோதரர்கள் வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். வேறு எந்த இயக்கத்தில், எந்த உலமாக்கள், எந்த ஜமாத்தார்கள் இப்படி பிரச்சாரம் செய்து இந்த மாற்றம் ஏற்பட்டது? நம்முடைய தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பிரச்சாரர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமா வாங்கின ரூபாயை நாங்கள் தெரியாமல் வாங்கிட்டோம், அல்லாஹ்வுக்கு பயந்து இப்ப திருப்பி கொடுக்கிறோம் என்று மாமனாருக்கு திருப்பி கொடுத்த நிகழ்ச்சிகள் எவ்வளவு? அப்ப இதையெல்லாம் நம்ம செய்கிறோம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்புதான் காரணம். இவங்க அதை மீளாது வேணான்னு சொன்ன காரணத்தினால, மூழுது வேணான்னு சொன்ன காரணத்தினால என்ன செய்யறாங்க, இதை வந்து தூண்டி விடுறாங்க. அடுத்து என்ன, மதுஹப் இமாம்களை இங்க திட்டுவாங்க. நம்ம சொல்றோம், ஏப்பா இஸ்லாம்ங்கிறது ஒரே மார்க்கம், நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு அல்லாஹ் தான் இருக்கிறான், ரெண்டு அல்லாஹ் இல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரு குர்ஆன் தான் இருக்குது. உனக்கு ஒரு குர்ஆன், எனக்கு ஒரு குர்ஆனா இருக்குது. மலேசியாவுக்கு ஒரு குர்ஆன், இந்தியாவுக்கு ஒரு குர்ஆனா? குர்ஆன்ங்கிறது உலகத்துல எந்த நாட்டுக்கு நீ போனாலும் அந்த ஒரு குர்ஆன் தான், அந்த ஒரு அல்லாஹ் தான். நம்ம எல்லாருக்கும் தலைவரும் வழிகாட்டி யார்? அந்த ஒரு ரசூல் தானே. முஸ்லிம்களுக்கு மத்தியில மார்க்கத்தின் பெயரால் எதுக்கு பிளவுபடுத்த?
தெருவின் பெயரால் பிளவுபடுங்க, தப்பு இல்ல. நான் வடக்கு தெருவுக்காரன் என்று சொல்லுங்க, நீங்க தெற்கு தெருவுக்காரன் என்று சொல்லுங்க, இது மேட்ரு கிடையாது. நான் இந்த ஊருக்காரன் நீ அந்த ஊருக்காரன் என்று சொல்லு, அது கூட மேட்ரு கிடையாது. நான் இந்த மாநிலத்துக்காரன் நீ அந்த மாநிலத்துக்காரன் சொல்லு, அது கூட மேட்ரு கிடையாது. நாம என்ன செய்யறோம்? உனக்கு ஹலாலுங்கிற, எனக்கு ஹராமுங்கிறோம். உனக்கு பரல, எனக்கு ரெண்டு பேரும் முஸ்லீம்ங்கிறோம். ஒரு பொருளை சாப்பிடலாமான்னு கேட்டா சாப்பிட்டா சாப்பிடலாம், அனுப்பினா சாப்பிடாத. என்ன கிடையாது. அப்ப இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யார்? சாபி அனுப்பினா யார்? அவங்களுக்கு மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு இப்படி மார்க்கத்தை பிளவுபடுத்துறீங்க? அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருந்தால் அனைத்து முஸ்லீமுக்கு தானே ஹலாலு. அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருந்தா அனைத்து முஸ்லீமுக்கு தானே ஹராமு. ஹலால் ஆக்குனது அல்லாஹ்வா மனுஷனா? அல்லாஹ். ஹராம் ஆக்குற அதிகாரம் யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட ஹலால் ஹராமை அல்லாஹ்ட்ட வாங்கி சொல்லி தர்ற அதிகாரம் இருக்கே தவிர சொந்தமா ஹராமாக்குற அதிகாரம் இருக்கா? இல்ல. ஒரு தடவை அவங்க மனைவிமார்கள் அவங்கள்ட்ட ஏற்பட்ட சண்டையில இனிமே இந்த தேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துறாங்க, ஹராமாக்கிட்டாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? யா அய்யுஹன் நபியு, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்குனத நான் ஹலாலாக்குனத நீ எப்படி ஹராமாக்குற? நான் தேனை ஹலால்னு சொல்றேன், நீ உன் பொண்டாட்டிட்ட சண்டை வந்ததுக்காக வேண்டி ஹராம்னு சொல்லுவியா? அந்த ரைட்லாம் உனக்கு கிடையாது, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ் ஹலாலாக்குனதை எடுத்து சொல்லுவாங்க, அல்லாஹ் ஹராமாக்குனதை நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காதையெல்லாம் ஹராமாக்கி பிடிச்சதையெல்லாம் ஹலாலாக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விருந்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, உடும்பு கறி கொண்டாந்து வைக்கிறாங்க. உடும்பு அதை சாப்பிட அப்படி கையை நீட்டும் பொழுது அந்த விருந்து கொடுத்த அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இது உடும்பு கறி அப்படிங்கிறாங்க. உடனே கொண்டு போன கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துறாங்க. அப்ப பக்கத்துல ஹாலித் இப்னு வலீத்னு ஒரு சஹாபி இருக்கிறார், நிறைய சஹாபி இருக்கிறாங்க, அவரும் அதுல இருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாரு? ரசூலுல்லாஹ் எடுத்தவன ஒருவேளை கூட ஹராமா இருக்குமோ? சாப்பிட கொண்டு போன கையை எடுத்துட்டாங்களே, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதா இருக்குமோ நினைத்து கொண்டு அவர் கேட்கிறார், ஹராமுன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இது ஹராமா? ஏன் உடும்பு கறி வச்சு சாப்பிட மாட்டேன்னு கையை எடுத்துட்டீங்களா, என்ன விஷயம்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹராம் இல்ல, எனக்கு பிடிக்காது. உடனே இழுத்து வச்சு அவர் சாப்பிட்டார், ரெண்டையும் சேர்த்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்க, ஹராம் இல்ல இங்க கொடுங்க. அப்ப இதுல என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ்வுக்கு உடும்பு கறி பிடிக்காது, ஆனா ஹராம் ஆகாது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒண்ணு பிடிக்கலங்கிறதுனாலே ஹராம் ஆகாதுன்னா அப்ப ஹராம் அல்லாஹ் தான் ஹராம் ஆக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஹராமாக்க முடியாது, எடுத்துதான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயம் ஹலால்னு சொன்னா அனைத்து முஸ்லிமுக்கும் ஹலாலா இருக்க வேண்டும். நீங்க போய் அசர்த்திட்ட போய் கேளுங்க, நண்டு சாப்பிடலாமான்னு சும்மாவது கேளுங்க, அவர் என்ன செய்வாரு? பதில் சொல்ல மாட்டார். நீங்க சாபியா ஹனபியா பாரு, நண்டு சாப்பிடலாம், நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. நீ சாபியா ஹனபியா? சாபினா சாப்பிடாத, ஹனபினா சாப்பிடு. அதுக்காக வேண்டி அதாவது நண்டு சாப்பிடலாமான்னு இஸ்லாத்துல சாப்பிடலாமான்னு கேட்ட என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சட்டம் சொல்லும் பொழுது இந்த வலது பக்கம் உள்ள ஆளுலாம் ஹராமு, இடது பக்கம் உள்ள ஆளுலாம் ஹலால்னு சொன்னாங்களா? ஹராம்னு சொன்னா 50 பேருக்கும் ஹராமு, ஹலால்னு சொன்னா 50 பேருக்கும் ஹலால். இதானங்க இஸ்லாமு? இதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே சில விஷயங்கள்ல அல்லாஹ் அதிகாரம் இல்லைங்கிறா. நீங்க சாபிங்கிற ஒரு மனுஷன், பின்னாடி வந்த ஒரு ஆளு, ஹனபிங்கிற ஒரு மனிதர், அவர் பின்னாடி வந்த ஒரு ஆளு, அறிஞரா இருக்கலாம். அதுக்காக அவர் சொன்னாலும் சட்டமாயிருமா? நாங்க சொன்னாலும் சட்டமாயிருமா? குர்ஆனை எடுத்து காட்டினா தான் சட்டமாகும், ஹதீஸை எடுத்து காட்டினா தான் சட்டமாகும். நாங்களா ஒன்னு சொன்னா சட்டமாகாது, அல்லாஹ் ரசூல் சொன்னது மாத்திரம் தான் சட்டமாக முடியும். அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா அது என்ன செய்யறாங்க? இமாம்களை திட்டுறாங்க. நீ அல்லாஹ் ரசூலை மதிப்பான்னு சொன்னா இமாம்களை திட்டுன்னு அர்த்தமா? குர்ஆன்லயே ஹதீஸ் உதாரணமா எடுத்துக்கிட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உஹில்ல லக்கும் சைதுல் பஹரி வ தஆமுஹு, கடல்ல கிடைக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு ஹலால். குர்ஆன்ல வசனம் இருக்குது. அனைத்து ஹலால்னு சொன்ன பிறகு அதை போய் ஒருத்தர் ஹராமாக்க எவருக்கு ரைட் இருக்குது? கடல்ல இருக்கிற நண்டா இருக்கட்டும், அது வேற என்ன பேர்ல வேணா, சுறாவா இருக்கட்டும், திமிங்கலமா இருக்கட்டும், வேற என்ன வேணா, சிப்பியா இருக்கட்டும், நத்தையா இருக்கட்டும், என்ன கிடைக்குதோ கடல்ல உடலுக்கு கேடு தரும்னா ஹராம். அது தாவரத்துல கூட ஹராம் இருக்குது. ஒரு தாவரத்தை திண்டா செத்து போயிரும்னா அந்த தாவரத்தை திங்க கூடாது.
நமக்கு கேடு தரும் நோய் தரும் என்றால் அந்த பொருள்கள் கடல்ல இருக்கட்டும் தரையில இருக்கட்டும் அது ஹராம். அதை தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு ஹலால். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ் ஹலாலாக்கின பிறகு இவன் என்ன பண்ணுவான்? இத நீ சாப்பிடு, இது நீ சாப்பிடு, இது நீ சாப்பிடுன்னு சொல்லி பிரிக்கிறியப்பா, இது என்ன மார்க்கம்? நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் சாபி ஹனபி எல்லாம் கலந்து இருப்பாங்க. அது எங்க ஊர்ல எல்லாம் சரிக்கு சரியா இருப்பாங்க சாபி ஹனபின்னு. கல்யாணம் கூட மாத்தி பண்ணிக்கிடுவாங்க. எங்க பாப்பா சாபின்னு எங்க அம்மா ஹனபி. ஒரு வீட்டுல ஒரு சாப்பாடை சமைச்சு பாப்பா சாப்பிடுவார், அம்மா சாப்பிட மாட்டாங்க. எங்க வீட்டுல நாங்க சின்ன பிள்ளையில பார்த்தது, ஒரு வீட்டுல எங்க வீட்டுல சமைக்கிற பல உணவுகள் எங்க அம்மா சாப்பிடுவாங்க. சில நேரத்தில் எங்க பாப்பா ஹராம்ன்றாரு, நான் சாபி, நான் சாப்பிடக்கூடாது. அட, ஒரு கணவனுக்கு ஹலால் ஆகுறது மனைவிக்கு ஹராமுங்கிறீங்க, மனைவிக்கு ஹலால் ஆகுறது கணவனுக்கு ஹராமுங்கிறீங்க. இது என்ன மார்க்கம்? ஏன் இப்படி பிரிவு பண்றீங்க? நீங்க என்ன கேட்கணும்? இந்தாப்பா அல்லாஹ் ஹலால் ஆக்கினானே இல்ல சொல்லு. ஹலால் ஆக்கிட்டான்ல, அம்புட்டு முஸ்லிமுக்கு ஹலால்ட்டு போ. அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான்ல, எல்லா முஸ்லிமுக்கு ஹராம்ட்டு போ. அப்ப ஏன் நம்ம ஏன் பிளவுபடுறோம்? இஸ்லாத்துக்கு ஓடி வந்துருவான கூட்டம் கூட்டமா. எதனால அவன் தயங்கி நிக்கிறான்? அவன் பாக்குறான் நம்மளையும் ஜாதி இருக்குது, நம்மளையும் பல பிரிவுகள் இருக்குது, இவங்கள்ட்ட இருக்குது நினைக்கிறான்ல. ஒரு மார்க்கம் நீங்க காட்டினீங்கன்னா எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பான், எவ்வளவு வேகமா பரவி இருக்கும். ஒழு செஞ்சுட்டு வர்றீங்க தொழுகைக்காக வேண்டி, வீட்டுல உங்க கை உங்க மனைவி மேல பட்டுருச்சு, அல்ல உங்க மனைவி ஒழு செஞ்சுட்டு வந்தாங்க, அவங்க கை உங்க மேல பட்டுருச்சு. இப்ப என்னவாங்கன்னு போய் கேட்டீங்களா அசரத்துட்ட? அதுக்கு அவர் கேட்பார், நீ சாபியா ஹனபியா? என் கையை மனைவி மேல நான் ஒழு செய்து விட்டு வந்தேன், என்னுடைய கையை மனைவி மேல பட்டு விட்டது, நான் தொழலாமா கேட்டா அவர் என்ன செய்வாரு? நீ யாரு? நான் ஒரு முஸ்லிம். அது இல்ல, நீ யாரு கேட்பாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நீ சாபியா ஹனபியா சொல்லணும். சாபினா உனக்கு ஒழு முறிந்து விட்டது, ஹனபினா நீ அப்படி போய் தொழுதுக்க. பயன் விளங்குதா? பாப்பா சாபி அம்மா ஹனபியா இருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரே வேலையை ரெண்டு பேரும் செஞ்சிருப்பாங்க. ஒரு ஆள் தொழலாம், ஒரு ஆள் தொழக்கூடாது. ஒரு ஆளுக்கு ஒழு முறிஞ்சு போயிரு, ஒரு ஆளுக்கு முடியாது. என்னங்கப்பா இது? முறியும்னா எல்லாருக்கும் முடியும்னு சொல்லு, முடியாதுன்னா எல்லாருக்கும் முடியாதுன்னு சொல்லு. ஒரு செயல்னால ஒரு விளைவு ஏற்படும்னா எல்லாத்துக்கும் கத்தி எடுத்து குத்துனா ரத்தம் வரும். யார குத்தினாலும் தானே வரும். அது என்ன சாபியை குத்தினா வரும், ஹனபியை குத்தினா வராதுன்னா ஒத்துக்குருவீங்களா? அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் உள்ளதா சொல்லணும். அப்ப கணவன் மனைவி வேணாம், அண்ணன் தங்கச்சியை தொடுறது, தாய் மகனை தொடுறது, அதுல எல்லாம் சட்டம் இருக்கு. ஆண் பெண்ணை தொடுவதனால எல்லாம் ஒழு முறியுமா? ரசூலுல்லாஹ்ட்ட போய் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இருட்டுல தொழுகிறாங்க, அடிக்கடி தொழுவாங்க, வீட்டிலேயே தொழுவாங்க. சின்ன வீடு, எவ்வளவுக்கு சின்ன வீடு? சஜிதா செஞ்சாங்கன்னு சொன்னா அதுக்கு இடம் பத்தாது. மனைவி குறுக்க படுத்திருப்பாங்க, இப்படி குறுக்க படுத்திருப்பாங்க ஆயிஷா நாயகி. ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்சு தொழுவாங்க. தொழுவும் போது நெத்தி போய் எங்க படும்? ஆயிஷா நாயகியோட காலில் படும். அப்படி படக்கூடாதுங்கிறக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, சஜிதா செய்யும் போது விரல்னால குத்துவாங்க ஆயிஷா நாயகி காலை. ஆயிஷா நாயகி இப்படி மடக்கிடுவாங்க. சஜிதா செஞ்சு முடிச்ச உடனே மறுபடியும் நீட்டிக்கிடுவாங்க. இப்படியே நடக்கும் என்று ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. இது புகாரில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. இதுல என்ன தெரியுது? ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, மனைவி குறுக்க படுத்திருக்கிறாங்க, சஜிதா செய்யும்போது விரல்னால காலில் குத்துறாங்க. அப்ப காலில் விட்டு ஒழு முறியும் என்றால் தொழுகையும் முறிஞ்சிடும். தொட்டவுன ஒழு முறியும் என்றால் ஒழு முறிஞ்சா தொழுகை முறிஞ்சிருமே. ஆஹா, தெரியாம படல, வேணும்னு குத்துறாங்க. தெரியாம பட்டாலும் பரவாயில்லைங்களாம், வேணும் கால மடக்கு அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க? விரல்னால குத்துறாங்க. அப்ப இதுல நம்ம என்ன சிந்திக்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூலு தன் மனைவியை தொழுது கொண்டிருக்கும் பொழுது தொட்டு இருக்கிறார்கள், முறியல. அப்ப இதுல சட்டம் என்ன? நீ சாபியா போ, அனபியா போ, என்ன எந்த நாட்டுக்காரனா போ, முஸ்லீமாக இருந்தால் ஒரு கணவன் மனையை தொடுறதுனால எல்லாம் ஒழு முறியாது. இப்படித்தானே எல்லாருக்கும் சட்டம் இருக்கணும். இதையே ரெண்டா பிரிக்கிறீங்க? பாதி பேருக்கு முறியும், பாதி பேருக்கு புரியாது, இஸ்லாத்தை கூறு போடுறீங்க அப்படின்னு கேட்டா என்ன செய்யறாங்க? இமாம்களை திட்டுறாங்க. இதுல இமாம்களை திட்டுறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்க சொன்னதுக்கு நாங்கள் சொல்லிட்டு போன விஷயங்கள்ல எங்களுக்கு பிந்தி வரக்கூடியவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் இவங்க தெரியாம சொல்லிட்டாங்க, நாளைக்கு சொல்வார்கள். ஒரு காலகட்டத்திலையும் அறிவு டெவலப் ஆகிட்டு இருக்கிறது. அன்னைக்கு ஹதீசுகள்லாம் கிதாபுகள் கடையில விற்காது. ஒரு ஆள் ஒரு கிதாப் பண்ணி அவர் தான் உட்கார்ந்து எழுதணும். ஒரு லைப்ரரி எல்லாம் இப்ப கிடையாது. இப்ப என்ன நிலைமை? எல்லாம் சாப்ட்வேருக்குள்ள அவ்வளவு கிதாப் வச்சிருக்கிறான். கம்ப்யூட்டர்ல வந்துருச்சு. இப்ப செல்போன்ல என்னுடைய இந்த செல்போன்ல 3000 கிதாப் வச்சிருக்கிறேன். எந்த ஹதீஸ் கேட்டாலும் இதுல இருந்து எடுத்து காட்டுவேன்.
அப்ப அந்த மாதிரி எல்லாம் அட்வான்ஸான யுகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு மேல இன்னும் அட்வான்ஸா வரப்போகுது. அப்ப அவர்கள் சீக்கிரமா தேடி விடுவார்கள். ஒரு ஹதீஸ் இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு பெரட்டி தேடுறதுக்கு 3 மாசம் ஆகும். 3 செகண்ட்ல இப்ப எடுத்து சொல்லிவிடுவோம் ஒரு இருக்குதா இல்லையாங்கிறத. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்? உதாரணத்துக்கு நான் சில சொல்றேன் கேளுங்களேன். இப்ப பெருநா தொழுகிறோம். பெருநா தொழுகிறது பள்ளி வாசல்ல எல்லா முஸ்லீம் தொழுகிறாங்க பெரும்பாலும். இங்க எந்த நாட்டில் எப்படி செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 90% ஊர்களில் போய் என்ன செய்யறாங்க? பள்ளி வாசல்ல போய் பெருநா தொழுகிறாங்க. ஆனால் பள்ளி வாசல்ல பெருநா தொழு நபி வழியே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்நாள்ல ஒரு தடவை கூட பள்ளி வாசல்ல பெருநா தொழுதே கிடையாது. ஆனா அந்த பள்ளி வாசல் நம்ம பள்ளி வாசலை விட சிறந்த பள்ளி வாசல். உலகத்தில் 3 பள்ளி வாசல் சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒன்னு மஸ்ஜிதுல் ஹராம், இன்னொன்னு மஸ்ஜித் நபவி, இன்னொன்னு பைத்துல் முகத்தஸ் சொன்னாங்க. அதை தவிர பாக்கி எல்லாம் சமம் தான். இந்த 3 பள்ளியை தவிர இங்க மலேசியா பள்ளியும் சரிதான், சென்னையில் இருக்கிற பள்ளி வாசல் ஒண்ணுதான். நம்மளை பொறுத்த எல்லாம் சமமானது. இது கூடுனது அது குறைஞ்சதுன்னு சொல்ல இயலாது. ஆனால் ரசூலுல்லாஹ் கட்டின மஸ்ஜித் நபவி சிறந்தது. மீடியா வேல்டு வழங்கும் புதிய தலைப்புகள்: சகோதரர் PJ ஆற்றிய உரைகள், சத்தியம் குர்ஆன் ஹதீஸ், அசத்தியம் கிருஷ்ணாம்பேட்டை, நாங்கள் சொல்வது குர்ஆன் ஹதீஸ் வழியில் துளசேந்திரபுரம், இதுதான் இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கையே பாடி, இஸ்லாத்தில் நுழைந்த வரதட்சணையும் அதனால் ஏற்பட்ட விபரீதமும் பெரியப்பட்டினம், தூதர் காட்டிய வழி மதுரை, ஏகத்துவமும் தூதுத்துவமும் மும்பை, அழிவை நோக்கி மும்பை, முஸ்லிம்கள் மத்தியில் நுழைந்த தீமைகள் மும்பை, இஸ்லாம் கூறும் சமுதாய பணிகள் வந்தவாசி, ஈமானில் உறுதி வேண்டும், அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுங்கள், முஸ்லிம்களின் தனியிட ஒதுக்கீட்டின் நிலை மூர்த்தரு, மறுமை வெற்றிக்கு என்ன வழி, மறுமை வாழ்வே இம்மையின் லட்சியம் லால்பேட்டை, TNTJ-யின் அரும்பணிகள் கோபிச்செட்டிப்பாளையம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மதுரை 2006 மற்றும் முத்துப்பேட்டை, இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் யாசர்பாடி, TJ-யின் கேள்வி நேரம் சிதம்பரம் மற்றும் பெங்களூர். சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், இஸ்லாமும் நகைச்சுவையும், இஸ்லாம் கூறும் நிர்வாகம் துபாய், முஸ்லிம்கள் முன்னேறாதது ஏன் கடலூர், இஸ்லாத்தின் பார்வையில் தலாக் பாபநாசம், இஸ்லாம் கூறும் அறிவியல் உண்மைகள் அம்பத்தூர் மற்றும் மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல்ட், 81 அங்கப்பநாயக்கன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் நம்பர் 94436006 9380459819. அப்படி சிறந்த பள்ளி இருக்க அதை விட்டுட்டு ஓபன் பிளேஸ்ல திறந்த வெளியில திடல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநா தொழுகை தொழுதார்கள். இது எதை காட்டுது? பர்பஸா வேணும்னே ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறாங்க. எதை தேர்ந்தெடுக்கிறாங்க? திடல்ல தான் பெருநா தொழுகை தொழணும், பள்ளியில தொழுகிறது இல்ல ஆக்குறாங்க. அது கூட என்ன காரணம் சொல்லாட்ட நமக்கு விளங்குது. என்ன விளங்குது? பெருநாள் தொழுகைக்கு ஆண்கள் வருவது எப்படி கட்டாயமோ அதே மாதிரி பெண்களும் கம்பல்சரியா கட்டாயம் ஆகணும். எதுக்கு? பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் மற்ற ஜமாத்துகளுக்கு உங்களுக்கு அனுமதி தான். பெருநாள் தொழுகைக்கு ஆம்பளைக்கு எப்படி கடமையோ அதே மாதிரி பொம்பளை வந்தாகணும். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தொழுகைக்கு ஏற்ற நேரம் சில இல்லாத நேரம் இருக்கிறது. சில நேரம் அவர் தொழுக முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் உள்ளவங்க இருப்பாங்களே என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவங்களும் தான் வரணும். அவங்க எல்லா மக்களோட மக்களா இருக்கணும். தொழும் போது மட்டும் இப்படி ஒதுங்கி இருந்துக்கணும். மற்ற பயான்களை கேட்கணும். அந்த நாளுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளணும். ஒருத்தர் பார்த்து கொள்ளணும். அனைத்து முஸ்லிமும் வரணும். இப்ப பள்ளி ஏன் விட்டாங்கன்னு வழங்குதா? இப்ப பள்ளி வாசல்ல மாதவிடாய் பெண்கள் வர முடியாது. பள்ளி வாசலுக்கு வர சொன்னா எல்லா பெண்களும் வர முடியுமா? எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் வரணுமாக இருந்தால் அது திடலாக இருந்தால் தான் அனைத்து பெருநாள்ங்கிறது எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாள், எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள்ல இயற்கையாக அவர்களுக்கு ஏற்படுற ஒரு உபாதையின் காரணமாக அவங்கள பெருநாள் சந்தோஷம் ஒதுக்கிறாதீங்க. அவங்களும் எல்லாரும் மாதிரி ட்ரெஸ் போடட்டும், அவங்களும் எல்லாரும் மாதிரி சந்தோஷமா வரட்டும், அவங்களும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறட்டும், தொழுகைங்கிற ஒரு செயல்ல இருந்து மட்டும் ஒதுங்கி கொள்ளட்டும், மற்ற நேரத்தில் அவங்க இருக்கட்டும்னு சொன்னாங்களே. இது எத்தனை ஊர்ல கடைபிடிக்கிறீங்க? எங்க மதுஹப்ல அனுமதி இல்லைங்கிறீங்க. பொம்பளையில ஏன்டா கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னா எங்க மதுஹப்ல இல்லைங்கிறீங்க. அதே மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் பெருநாள் தொழுகை ஹனபி மதுஹப்னு சொல்றாங்க. அவங்க 6 தக்பீர் கட்டுவாங்க. வருஷத்துல ஒரு கால் தொழுகை 2 தடவை தொழுகை. அதை கூட சுன்னத்தான முறையில் தொழுகிறாங்களான்னு பாத்தீங்கன்னா 3 தக்பீர் தான் கட்டுவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளைக்கு 3 தக்பீர் கட்டின ஒரு ஆதாரமும் கிடையாது. முதல் ரக்காத்துல 7, இரண்டாவது ரக்காத்துல 5 தக்பீர், 12 தக்பீர் இருந்தது. அப்ப அதையும் சுன்னத்து இல்லாம இப்படி எல்லாம் செய்றீங்களப்பான்னு கேட்டா இமாம்களை திட்டுறாங்க. இமாம்கள் நாங்க திட்டுறது இல்ல. குர்ஆன்ல எந்த இமாம் சொன்னாலும் சில விஷயத்துல சாபி இமாம் சொன்ன சரியா இருந்தா அதை ஏத்துக்கிட்டு போங்க,
சில விஷயத்துல ஹனபி இமாம் சொன்ன சரியா அதை ஏத்துட்டு போங்க. சில விஷயத்துல 4 இமாமே தப்பா சொல்லியிருப்பாங்க, வேற ஒருத்தர் சரியா சொல்லியிருப்பாரு, அதை எடுத்துட்டு போங்க. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட யாரு சொல்றாங்களோ அதை எடுத்துக்கிறங்க. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாம யார் சொன்னாலும் தூக்கி போட்டுருங்க. இப்படின்னு சொல்லுவது பிளவா ஒற்றுமையா? இப்படி இருந்தாலும் ஒற்றுமை ஏற்படும். நம்ம பிளவுபடுத்துறோமா? பிளவுபடுத்துறோம், ஒற்றுமை தான் படுத்துறோம். அதனால இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக என்ன செய்யணும்? நம்ம மாறணும். நம்ம சொல்லக்கூடிய மெசேஜ் இவ்வளவுதான். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விடுங்கள். இதை விளங்காம தப்பு தவறாக பிரச்சாரம் செய்கிறார்கள். இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.